இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து ஆத்தன்டிகேஷன். ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக அந்த மீனிங் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறோங்க. ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய டிவைஸோடைய இன்ஃபர்மேஷன் அல்லது யூசருடைய நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணோம். இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ட்ரி ஆகிறதுக்காண்டி அலோவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஆத்தன்டிகேஷன். இந்த ஆத்தன்டிகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஆத்தன்டிகேஷனுடைய மீனிங் என்னென்னு பார்த்துக்கிறோங்க. ப்ராசஸ் ஆஃப் கன்ஃபார்மிங் த லெகிடசி ஆஃப் த யூசர் ஆர் டிவைஸ். யூசர் அல்லது டிவைஸுடைய இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணும், வெரிஃபை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அலோவ் பண்ணும். இந்த ப்ராசஸுக்கு பேர் ஆத்தன்டிகேஷன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆத்தன்டிகேஷன். இந்த ஆத்தன்டிகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பாருங்கள். இப்போ நவடேஸ் வந்து சிங்கிள் ஆர்கனைசேஷனோ சிஸ்டம் நெட்வொர்க் எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது, ஒரு லாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. எதனால இந்த ஆத்தன்டிகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சைபர் கிரிமினல்லேருந்து நம்மளுடைய டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆத்தன்டிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமான வேர்டு அப்படிங்கிறது டேட்டா ப்ரீச்சஸ். டேட்டா ப்ரீச்சஸ் அப்படிங்கன்னா, இது வந்து நம்முடைய டேட்டாவை, கம்பெனியோட டேட்டாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் டேட்டாவோ, காமனாக உள்ள கவர்மெண்ட் சைடில் உள்ள டேட்டாவோ, அந்த டேட்டாவை ஏதாவது ஒரு வீக்னஸ், நம்மளுடைய ஆத்தன்டிகேஷனில் ஏதாவது ஒரு வீக்னஸை வச்சு அந்த சீக்கிரத்துடைய டேட்டாவை எடுப்பாங்க. இது வந்து தரவு கசிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி தரவு கசிவில் நம்ம நாடு வந்து 5வது பிளேஸில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. தரவு கசிவில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. இப்போ இடையில கூட நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த யாஹூ, கூகுள், இந்த மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உள்ள, சோசியல் நெட்வொர்க் அக்கௌண்ட்டில் உள்ள அதிகப்படியான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அதிகமாக டார்க் வெப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இந்த மாதிரி டேட்டாவை, யூசர் ஐடி பாஸ்வேர்டு டேட்டா ப்ரீச்சஸ் பண்ணி அதை அந்த கம்பெனிகளுக்கு விற்றுருக்காங்க. இதை ஒரு இன்கமாக சில கம்பெனியில் உள்ள ஹேக்கர்ஸ் பார்க்குறாங்க. இப்போ இந்த டேட்டாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். அதனால தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து அல்லது பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, சைபர் சேஃப்டிங்கிறதுக்கு 2 எலமெண்ட்ஸில் நம்ம எதுவுமே வந்து ஆத்தன்டிகேஷன் கொடுக்காம MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆத்தன்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது. சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன், இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தன்டிகேஷன் தான். இந்த ஆத்தன்டிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, சச்சஸ் ஒரு பாஸ்வேர்டு அல்லது பின், நம்ம மொபைலில் கொடுக்கக்கூடிய பின் அல்லது ஏடிஎம்மில் உள்ள மாதிரி ஒரு பின்னு, இல்லைன்னா ஒரு பாஸ்வேர்டு. நம்ம பாஸ்வேர்டு நம்ம எப்படி கொடுப்போம்னு தெரியும். நம்ம நம்பர்ஸோ அல்லது நம்மளுடைய ஞாபகத்துக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி உள்ள பாஸ்வேர்டு அல்லது பின் நம்பரை நம்ம கொடுப்போம். அது வந்து அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் கன்ஃபார்ம் யூசர் ஐடென்டிட்டி. பெரும்பாலும் இந்த சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனில் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு அல்லது பின் நம்பர் வந்து யூசருடைய ஐடென்டிட்டியை பொறுத்து தான் அது இருக்கும். கண்டிப்பாக அந்த அவருடைய ஐடென்டிட்டியில் ஏதாவது ஒரு டேட்டாவாக தான் இந்த சிங்கிள் யூசர் ஃபேக்டரில் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டாக இருக்கும். திஸ் டைப் ஆஃப் அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் மோஸ்ட் ஃபண்டமெண்டல். இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்தன்டிகேஷன். இதில் யூசர் நேம், பாஸ்வேர்டு, பின்கோடு, செக்யூரிட்டி கொஸ்டின், இது 3 இருக்கும். செக்யூரிட்டி கொஸ்டின்ங்கிறது நம்மளுக்கு ஒருவேளை பாஸ்வேர்டு, யூசர் நேம் ஏதாவது நம்மளுக்கு ஃபர்கட் ஆகும்போது அவங்க ஏற்கனவே நம்ம லாகின் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை அவங்க கேட்பாங்க. திருப்பி அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து நியூ பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொடுக்கும். இது அசிஷுவாக நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஜிமெயிலில், சோசியல் நெட்வொர்க், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து திருப்பி அதுக்கு நம்ம அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அல்லது அதாவது வெரிஃபைக்கு உள்ள ஒரு அனதர் ஆப்ஷன் கேட்டு அது மூலியமாக செக் பண்ணி நம்மளுக்கு அந்த பாஸ்வேர்டை கொடுப்பாங்க. இந்த SFA அதாவது சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் இஸ் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி அண்டு சிம்பிள் டு இன்ஸ்டால். இது வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது. 2வது டைப்பு 2 ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன். இந்த 2 ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனுங்கிறது சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனோட ஒரு அடிஷ்னலாக ஒரு ப்ரொடெக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணுறோம். சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனில் அதோட சேர்த்து நம்ம ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆத்தன்டிகேஷன், எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு தான் அது பேர்
டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இதில் வந்து பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த டிஸ்டிங்க்ட் ஃபார்ம், அதாவது டிஸ்டிங்கிறது தெரியும், இது ஒரு ப்ரைமரியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் இதில் பயன்படுத்த போகிறோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுவும் நம்ம நவடேஸ் யூஸ் பண்ணுறது தான் ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஓடிபி. இந்த ஓடிபி நம்மளுடைய இமெயில் அல்லது மொபைலுக்கு வரும். அதாவது பாஸ்வேர்டு வச்சு வேறு யாரும் யூஸ் பண்ணால் கூட அந்த பாஸ்வேர்டு, நம்முடைய பாஸ்வேர்டு யாருக்கும் தெரிஞ்சு அக்சஸ் பண்ணலாம்னு நினச்சா கூட அந்த பாஸ்வேர்டை கொடுத்தோன்னே நம்முடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு அவங்க அனதர் பீப்புள் வந்து அக்சஸ் பண்ண முடியாது, அனதர் யூஸர் வந்து அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா அந்த ஓடிபி வந்து நம்மளுடைய மொபைலுக்கு தான் வரும் அல்லது மெயிலுக்கு வரும். அப்போ அதை வச்சு தான் கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்எஃப்இயில் உள்ள மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஸ்டினும் இதில் இருக்கும். அடுத்து பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனுங்கிறது 100 பேர் இருக்குது. அதாவது பாஸ்வேர்டு லெஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு லெஸ்னால் நம்ம பயோமெட்ரிக்குங்கிறது வந்து நம்ம எதை வச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸோ அல்லது ஐரிஸ் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி தான் அது எடுக்கும். மற்றபடி இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கறது இல்லை. அதனால் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனுக்கு 100 பேர் வந்து பாஸ்வேர்டு லெஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹார்ட்வேர் டோக்கன் பேஸ்டு ஆன் இஎஸ்பி. அதாவது நம்மளோட ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ளவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நேரடியாக நம்ம சிஸ்டத்தில் லாகின் பண்ணுறோம், சிஸ்டத்தில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம், அல்லது ஏதாவது ஒரு ஃபோல்டரை ஹைடு பண்ணி வைப்போம். அதுக்கு சிஸ்டத்துலேயே ஒரு செக்யூரிட்டி கீ அல்லது பாஸ்வேர்டு கொடுப்போம். ஆனால் அந்த ஹார்ட்வேர் டோக்கனுங்கிறது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி வச்சுருப்போம். அதில் செட்டாப் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து தான் நம்ம அதை டேட்டா சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது மூலியமாக நம்ம அந்த பென்ட்ரைவை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதோட யூசர் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம அதை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியும் இதில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இது வந்து மேலே உள்ள 2 டைப்ஸை விட ஒரு ஹையர் லெவல்னு சொல்லலாம். இதில் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தான் நவடேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து பெரும்பாலும் பெரிய ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இதில் பாருங்கள், சில வெப்சைட்டில் கூட அவங்க சீக்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பேங்கிங்கு இந்த மாதிரி சில ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. பேங்கிங் பொறுத்தம்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில நம்ம பேங்க்லாம் பார்த்துருப்போம், அவங்க சிஸ்டத்தெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் டேரெக்டாக வெப்சைட்டோடைய நேமோ அல்லது எதுவுமே போட மாட்டாங்க. எல்லாமே ஒரு ஐபி அட்ரஸாக தான் இருக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் நம்ம சர்ச் பாருக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் சிம்பிள் மாதிரி இருக்கும், போட்டு சிம்பிள் மாதிரி இருக்கும். அது வந்து HTTPSன்னு சொல்லுவோம், அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் செக்யூர் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெத்தட் ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த மாதிரி வெப்சைட்டு ஃபுல்லாகவே வந்து செக்யூராக இருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. அதுதான் இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் ப்ரொவைடு த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இது ஒரு ஹையர் லெவல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குங்கிறத ஒரு கான்ஃபிடென்ஸாக வச்சுருக்கலாம். 2 or more லாகின் கிரெடென்ஷியல். இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டேட்டா ஓப்பன் பண்ணுறதுக்கு 2-3 லாகின்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதில் அது என்னென்னு பாருங்கள். கண்டெக்ஸ்ட் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன். திஸ் மெத்தட் லுக் ஃபார் ஏ அன்யூஸ்வல் லாகின். வேறு யாரும் யூஸ் பண்ண எக்ஸாமினிங் த யூசர் லொகேஷன், ஐபி அட்ரஸ், டிவைஸ் ஐடென்டிட்டி, அடிஷன் த இன்ஃபர்மேஷன். ஆன்லைன் எக்ஸாம், சிபிடி எக்ஸாமில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து ட்ராக்கிங் யூசர் பிஹேவியர். இது ட்ராக்கிங்கிறது மவுத் மூமெண்ட்டு அல்லது கீபோர்டு பேட்டர்ன்ஸு, பிஹேவியரியல் பயோமெட்ரிக்கு. அதாவது நம்ம ஏதாவது ஒரு கேப்சா மாதிரி ஒரு இமேஜை கொடுப்பாங்க, அதை கரெக்டாக மூவ் பண்ணி அதே பிளேஸில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது உள்ளாவே வந்து ரொபாட்டிக் இல்லாமல் பிஹேவியரியில் வச்சு நடக்கக்கூடியது. அடுத்து பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன், ஃபேஷியல் ரெக்கக்னிஷனு, ஐரி ஸ்கேனிங்கு, ஃபிங்கர் பிரிண்டிங், இதெல்லாம் ஆதாரில் பார்த்துருப்போம். அது மாதிரி உள்ளது. இது ஃபுல்லாகவே மல்டி ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன். This method of password authentication entail the user entering distinct identity. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான். நம்ம இப்போ ஒரு பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷனாக பாஸ்வேர்டை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோங்கிறது நமக்கு தெரியும். எது மூலியமாக க்ரியேட் பண்ணுறோம், பாஸ்வேர்டு வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது பாஸ்வேர்டில் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பாஸ்வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த செக்யூராக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு லிமிட் ஒன்று வச்சுருப்பாங்க. இத்தனை கேரக்டர்ஸ்க்குள்ளே மினிமம் வந்து இத்தனை லெட்டர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். மினிமம் ஆஃப் 8 கேரக்டர்ஸ், நோ மோர் தென் 12 கேரக்டர்ஸ், மிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லோயர் கேஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக அதில் கொடுத்துடணும்.
அடுத்து பாஸ்வேர்டுலெஸ் ஆத்தென்டிகேஷன். பாஸ்வேர்டுலெஸ் ஆத்தென்டிகேஷன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பாஸ்வேர்டுலெஸ் அப்படின்னா அதில் பாஸ்வேர்டே இல்லாமல் ஒரு டூலை வச்சு நம்ம ஒரு பிஹேவியரில் வச்சு நம்ம ஒரு ஆத்தென்டிகேஷனை கிரியேட் பண்ணுறது வித்தவுட் ரெக்வயரிங் ஏ பாஸ்வேர்டு நோன் அஸ் பாஸ்வேர்டுலெஸ். இது எதில் பார்த்தோம்னா இந்த மோஸ்ட் பாப்புலர் பாஸ்வேர்டுலெஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மிங் த ஓனர்ஷிப் ஆஃப் த யூசர் செகண்டரி டிவைஸ். நம்ம பாஸ்வேர்டுக்குன்னு ஒரு செகண்டரி டிவைஸை யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் டிவைஸு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸு, அது ரெகக்னைசேஷன் டிவைஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனதர் செகண்டரி டிவைஸை யூஸ் பண்ணக்கூடிய ஆத்தென்டிகேஷன். ஏன்னா பயோமெட்ரிக்கில் வந்து நம்மளுடைய ஃபேஸு அல்லது ஃபிங்கர் ஐரிஸு தான் யூஸ் பண்ணுவோம். அதில் எந்த வித பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறதில்ல. அதனால் அது பாஸ்வேர்டுலெஸ் ஆத்தென்டிகேஷன். அடுத்து சர்டிஃபிகேட் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன். இது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ். அதாவது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஆதார், ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு, ஏடிஎம் இந்த மாதிரி சிலது கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள ஒரு அந்த சர்டிஃபிகேஷனுடைய நம்பர் வந்து கவர்மெண்ட் சைடு அல்லது ஒரு அத்தாரிட்டிகிட்ட வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த நம்பர் கொடுத்தோன்னே அதோடைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அப்போ அது வந்து சர்டிஃபிகேட் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன். ஸ்மார்ட் கார்டு, யூஎஸ்பி டோக்கன், இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஹார்ட்வேர் இன்வென்ட்ரபிள் யூஸ் ஆஃப் த யூனிக் ஐடென்டி. இந்த ஸ்மார்ட் கார்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், ரேஷன் கார்டு இந்த மாதிரி, ஐடி கார்டு, ஏடிஎம் அந்த மாதிரி அதுக்குள்ளது. மிஷின் சர்டிஃபிகேட்டுங்கிறது கெஜெட், இந்த ட்ரையிங் டு த ஜாயின் நெட்வொர்க். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்ஸை பார்த்தோம்னா ஒரு பயோமெட்ரிக் மாதிரி ஒரு சேலரி போடுறதுக்குலாம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பேங்க் சைடு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ஆல்ரெடி. அதை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அது ஓப்பன் ஆகும். மொபைல் டிவைஸ் சர்டிஃபிகேட், அது மாதிரி மொபைல் சர்டிஃபிகேட் வந்து இந்த வெரிஃபை யூசர் ஐடென்டிஃபை த வென் யூசர் தேர் ஃபோன் அக்சஸ் த பிஸ்னஸ் நெட்வொர்க். நம்முடைய மொபைல் டிவைஸுடைய சீரியல் நம்பர் அல்லது ஐஎம்இ நம்பர் இதை ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலிமா ஒரு செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுறது. இது ஃபுல்லாகவே எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்கன்னா பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிகேஐ. இது பெரும்பாலும் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலியம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமாக தான் இந்த சர்டிஃபிகேட் பேஸ்டு ஆத்தென்டிகேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்து அடாப்டிவ் ஆத்தென்டிகேஷன். அடாப்டிவ் ஆத்தென்டிகேஷனுங்கிறது வந்து நம்ம இருக்கக்கூடிய ஐபி லொக்கேஷனு, டிவைஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் இதை வந்து லாகின் பண்ணுறது தான் அந்த அடாப்டிவ் அப்படிங்கிறது. ஐபி டிவைஸு, நம்ம எந்த லொக்கேஷனை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் இதோடைய இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். இந்த ஐபி அண்டு பிளேஸ் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் எனேபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐபி அண்டு authentication are enabled. Adaptive authentication verify the user, the destination place அடுத்து ஐபி அட்ரஸ். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அது ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து நம்மளுக்கு அடாப்டிவ் ஆத்தென்டிகேஷன். அடுத்து எஸ்ஏஎம்எல் ஆத்தென்டிகேஷன். எஸ்ஏஎம்எல்ங்கிறது ஒரு எக்ஸ்எம்எல் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்ல, ஏதாவது ஒன் ஆஃப் த ப்ரைமரி கோடிங் லாங்குவேஜ். பெரும்பாலும் இந்த எக்ஸ்எம்எல் வச்சு தான் நம்மளுக்கு வெப்சைட்டு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரே ஒரு தடவை நம்ம அதை லாகின் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மற்ற அனதர் யூசேஜ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எஸ்ஏஎம்எல் செக்யூரிட்டி அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜிமெயில் ஒன்று அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஆனால் ஜிமெயிலுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அந்த ஜிமெயிலோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா கூகுளுடைய கூகுள் ட்ரைவு, கூகுள் ஃபோட்டோஸு, அந்த மாதிரி கூகுள் சம்மந்தப்பட்ட எல்லா ஆப்பையுமே நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஒன் டைம் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து என்ட்ராயிட்டா அதோடைய அனதர் சாஃப்ட்வேரையும் அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ளது தான் இந்த எஸ்ஏஎம்எல் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது. பயோமெட்ரிக்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபிங்கர் பிரிண்ட் அண்டு ஃபேஷியல் பேட்டர்ன். அடுத்து பிஹேவியல்ங்கிறது டிஸ்டிங்க்ட் பேட்டர்ன், அதாவது ஃபேஸ் ரெகக்னைசேஷன் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளது. கேப்சா கோடு, அதாவது பிஹேவியர்லாம் நம்ம அவங்க என்ன கேப்சா கொடுக்குறாங்களோ அதை டைப் பண்ணணும், அந்த நேரத்தில் டைப் பண்ணணும். அப்போ நம்ம வந்து அதில் ஆர் யூ ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சில நேரங்களில் வெப்சைட் ஓப்பன் பண்ணது ஹியூமன் அப்படி கொடுத்தோம்னா ஏதாவது மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜுகளை கொடுக்கும். ஏதாவது 3 கார் இமேஜஸ் இந்த பிக்சர் அப்படின்னு கேட்கும். அது 3 இமேஜில் வந்து நம்மளுக்கு அதில் எந்தெந்த இமேஜ் கார் இருக்கோ அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஹியூமன் பிஹேவியரெலாம் உள்ள கேப்சா கோடு, இமேஜஸ் இந்த மாதிரி கொடுத்து அதை ஆத்தென்டிகேஷன் பண்ணோம். அது பிஹேவியரியல் ஆத்தென்டிகேஷன் வருது. அடுத்து டோக்கன் ஆத்தென்டிகேஷன். இது வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், 2FA யூஸ் பண்ணக்கூடியது. இதில் பாஸ்வேர்டு அல்லது பின் ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம இந்த டோக்கனை கிரியேட் பண்ணக்கூடியது. டிவைஸ் ரெகக்னிஷனுங்கிறதையும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிவைஸ் நம்ம வந்து சில ஆர்கனைசேஷன் கம்பெனிகளில் அல்லது கவர்மெண்ட்லேயே நம்ம கொடுக்குறாங்க. ஒரு பென்ட்ரைவ் மாதிரி சின்னதாக ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து சம் ஆஃப் த கோடிங், அதாவது லாகின் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த டிவைஸ் நம்ம அந்த வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஐடியை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. கிராண்ட் பெர்மிஷன் டு டிவைஸ்
சப்ஸ்கிரைபிங் யூசர் ஆஃப் தோஸ் டிவைசஸ். இதை வந்து பெரும்பாலும் நம்ம பெரிய பெரிய கம்பெனிகளில் கொடுப்போம். இப்போ அது மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் போகிறோம் அப்படின்னா ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டை அதை ஸ்கேன் பண்ண அப்படின்னா அதோடைய நம்பரை மேட்ச் பண்ணி எடுத்துட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகும் என்ட்ரி எக்ஸிட்டுக்கு. அந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து இந்த மாதிரி டிவைஸ் மூலிமா ரெகக்னேஷன் பண்ணுறது தான் வந்து டிவைஸ் ரெகக்னேஷன் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் பேண்ட் ஆத்தென்டிகேஷன். அந்த டைட்டில்லே உங்களுக்கு அந்த நேம் போடுவீங்க. அவுட் ஆஃப் அப்படிங்கிற போது ஒரு டிவைஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், இன்னொரு அவுட் ஆஃப் டிவைஸும் நம்ம வச்சுருப்போம். இந்த 2 டிவைஸ்லையுமே ஒரே விஷயத்தை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணும். அதாவது ஒரு வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். அந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணும்போது ஒரு ஓடிபி நம்மளுக்கு வரும், மொபைலுக்கு வரும். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு சிஸ்டத்தில் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுவோம், இது ஒரு டிவைஸு. ஆனால் ஓடிபிங்கிறது நம்ம மொபைல் டிவைஸுக்கு வரும், அப்போ இது ஒரு டிவைஸ். ஆனால் ஒரே வெப்சைட்டுக்கு 2 விதமான ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும், அதாவது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அப்போ வந்து நம்ம சிஸ்டத்துலேயும் லாகின் பண்ணிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்மளுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அப்போ இந்த மாதிரி 2 விதமாக கொடுக்குறனால தான் இது ஒன் கைண்ட் ஆஃப் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அவுட் ஆஃப் பேண்ட் ஆத்தென்டிகேஷனுங்கிறது. அதாவது இது டெலிவரி அட்ரஸும் நம்மளுடைய வெரிஃபிகேஷன் அட்ரஸ் 2க்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு கம்யூனிகேஷன் சேனல் அப்படிங்கிறத இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். விச் பவர் தர் மொபைல் ஃபோன் அண்ட் தர் இன்டர்நெட் கனெக்ஷன் 2 செப்பரேட் சேனல் இன்வால்வ். அதாவது மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம்னா மொபைல் பேங்கில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்து நம்மளுக்கு செக்யூரிட்டிக்கு வந்து கேட்வே போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஏடிஎம்மில் ஒரு பின் நம்பர் கேட்கும். அப்போ நம்ம ஏடிஎம்மில் உள்ள பின் நம்பரை கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி மொபைல் டிவைஸில் வரும். அப்போ அதை செக் பண்ணோன்னே அது 2மே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அது பேமெண்ட் கேட்வேக்கு போகும். இந்த மாதிரி உள்ளது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து அவுட் ஆஃப் பேண்டுங்கிறது. அடுத்து ஏபிஐ ஆத்தென்டிகேஷன். ஏபிஐங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எக்ஸ்டர்னலாக இன்னொரு டிவைஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, அடிஷ்னல் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அப்போ நம்ம இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் மூலியமாகவே இந்த ஆப் மூலியமாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அது வந்து வெப்சைட்டில் இன்னொரு சிஸ்டத்தில் அக்சஸ் ஆகும். அந்த மாதிரி உள்ள கொடுக்குறது வந்து ஏபிஐ ஆத்தென்டிகேஷன். இப்போ ஹெச்டிடிபி பேசிக்னு பாருங்கள், இதில் அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. திருப்பி அந்த வெப்சைட் யூஸ் பண்ணும்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே இது ஏபிஐ அந்த நம்ம அப்ளிகேஷன் வந்து அதே அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸை வந்து வேறு டிவைஸில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதே பெர்மிஷனை இதுலேயும் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த OAuth அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க, சேஃபஸ்ட் மாடல் ஆத்தென்டிகேட்டர். இந்த ஏபிஐ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஏபிஐயில் செயல்படுதுன்னா இந்த OAuth அப்படிங்கிற ஒரு சேஃபஸ்ட் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஒரு வெப்சைட்டோ அல்லது ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே அப்ளிகேஷனை நம்ம இன்னொரு டிவைஸை ஓப்பன் பண்ணி அந்த டிவைஸ் மூலியமாக டு ரெஜிஸ்டர் டு கெயின் பெர்மிட்டட், அதில் நம்ம பெர்மிட்டட் கொடுத்து யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் செக்யூருக்காண்டி ஒரு ஃபேஸ் ரெக்கக்னேஷன் கேட்குறாங்க. உங்கள் சிஸ்டத்தில் கேமரா இல்லை அப்படின்னா அது என்ன கேட்கும் அப்படின்னா இன்னொரு அனதர் வே அப்படின்னு கொடுத்துட்டு மொபைல் யூஸ் பண்ண சொல்லும். மொபைலை கிளிக் பண்ணோம்னா அதில் ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணோம்னா அந்த கியூஆர் கோடு அல்லது லிங்க் கொடுப்பாங்க. அதை நம்ம மொபைல் மூலயமா கியூஆர் கோடையோ லிங்கையோ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய மொபைலில் உள்ள கேமரா ஓப்பன் ஆகும். மொபைலில் உள்ள கேமரா ஓப்பன் ஆகி ஃபேஸ் ரெக்கக்னேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டத்தில் உள்ள வெப்சைட்டுக்கு அது அக்செப்ட் ஆகி அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த ஏபிஐ மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்து SSO, இது வந்து ஒன் ஆஃப் இந்த SAML ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். அந்த SAML அப்படிங்கிற ஒரு ஆத்தென்டிகேஷன் பார்த்துருப்போம். இது XML அப்படிங்கிற கோடிங்கை வச்சு நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதே தான் வந்து இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஒரு செக்யூருக்கான ஒரு ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு அது ரிலேட்டடாக உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் பாருங்கள். SSO பேஸ்ட் ஆன் 2.1 ஆஃபர்ஸ் ஆத்தரைசேஷன் ஃப்ளோஸ் ஃபார் டெஸ்க்டாப், மொபைல் அண்ட் வெப்புடைய அப்ளிகேஷன். அது மாதிரி நம்ம எதில் வேணாலுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, அதாவது வாட்ஸ்அப்பை நம்ம வந்து மொபைலில் யூஸ் பண்ணுவோம், மொபைலில் யூஸ் பண்ணிவிட்டு அதே ஏபிஐ மெத்தடை வச்சு நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வந்துடும். திருப்பி நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் சேம் டைம் வந்து சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
2 இதுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி குடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி எக்ஸாம்பிள்ல கூகுள்ல நம்ம மெயிலுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதோடைய எல்லா அ கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸு அது மாரி நம்ம எல்லாத்தையுமே அதோடைய ரிலேட்டடா உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, ஓப்பன் ஐடி கனெக்டட் பேஸ்ல அது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து இது தெரியும் உங்களுக்கு கேப்சாங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு ஒரு லெட்டர்ஸோ இல்ல நம்பரோ கலந்து குடுப்பாங்க டிஸ்ப்ளேல. அத பார்த்து அது அப்பர் கேஸ், லோயர் கேஸ் பார்த்து நம்ம இத அடிக்கணும். இது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர்ல வந்துரும். பிரிசர்விங் த அக்யூரசி ஆஃப் த கோட். அதுல என்ன குடுத்துருக்காங்களோ, என்ன ரெக்யர்மென்ட் கேட்டிருக்காங்களோ, அத அப்படியே பார்த்து நம்ம அதுல குடுத்தோம் அப்படின்னா, அது ஆதென்டிகேஷனுக்கு உள்ளது கன்ஃபர்மேஷன் ஆகும். ரெஸ்ட்ரிக்டிங் சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். கேப்சா யூஸ்டு பை த சர்வீஸ் டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பார்ட் ஜென்ரேட் ஃபோனி அக்கவுண்ட். இது எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, தேவையில்லாத அக்கவுண்டுகள வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி, இந்த ஸ்டாப் சர்வீஸ், வேஸ்ட் அண்ட் லோயர் சான்ஸு, இந்த ஃப்ராட் அப்படிங்கிறத வந்து லிமிட்டட் அக்கௌண்ட் கிரியேஷன் இதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த கேப்சா கோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அடுத்து வேலட் ஆத்தென்டிகேஷன் தெரியும். வேலட் ஆத்தென்டிகேஷனுங்கிறது சில வெப்சைட் இன்ஃபர்மேஷன் சப்ளைடு யூசர் கம்ப்யூட்டர். இதில் வந்து இந்த ஹிட்ஷாப்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகப்பட்ட அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனு, புக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட சோர்ஸை வந்து ஒரே வெப்சைட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம் ப்ரோட்டோகாலில் அது சப்போர்ட் ஆகி அது ரன் ஆகக்கூடிய ஒரு ஆத்தென்டிகேஷன் மெத்தட். இது வந்து இன்ஃபர்மேஷன் சப்ளைடு த யூசர் ஆர் ஏ கம்ப்யூட்டர் வேலிடேட்டட் எகெயின்ஸ்ட் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் சிஸ்டம். இந்த பார்ட் ஆஃப் வேலிட் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ். அடுத்து வயர்லெஸ் ஆத்தென்டிகேஷன் மெத்தட். வெப் ஸ்டாண்டர்டு வயர் ஈக்குவலண்ட் வெவிஸ். இந்த வேர்டை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வைஃபைனாவே நம்மளுக்கு வந்து என்ன பேண்ட் 12 பேண்டில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 802.11 ஸ்டாண்டர்டு. இதுதான் வயர்லெஸ் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இதில் அந்தளவுக்கு பெரும்பாலும் ரொம்ப நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதா தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கோட நேம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டாப்பிக்கு என்ன அப்படிங்கிற மட்டும் அந்த அந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க இதில் என்னென்ன இருக்குங்கிறத. ஏன்னா அப்படி இல்லைன்னா நம்ம எதையுமே நம்ம வந்து படித்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிட முடியாது. அதனால் நம்ம என்னென்ன டைட்டிலோ அதை வச்சு ஒரு ரிலேட்டடாக அதோட என்ன மீனிங்கிறத ரிலேட்டட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போது நம்ம எந்தெந்த டாப்பிக்ங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி நம்மளை ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அந்த நேம் என்ன அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியும். டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்டு சர்டிஃபிகேட்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்டு சர்டிஃபிகேட் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இது ரெண்டுமே வந்து ஆன்லைனோடைய பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆன்லைனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்லைன் பேங்கிங், இமெயிலோடைய கம்யூனிகேஷனு, சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் சைன், இதுக்கு எல்லாமே நம்ம வந்து அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்டு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெக்னாலஜிஸ் ஹெல்ப் ப்ரொடெக்ட் எகெயின்ஸ்ட் ஃப்ராடு, டேட்டா ப்ரீச்சஸ் அண்டு அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ். இதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு சைபருக்காண்டி நம்ம இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்டு சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன பாருங்கள். நார்மலாக நம்ம வந்து சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஹையர் அஃபீஷியலில் ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி சிக்னேச்சர் பண்ணுவாங்க. இதே டிஜிட்டலைஸ்டில் சிக்னேச்சர் பண்ணுறாங்க, மற்றபடி ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, ஒரு மேத்தமேட்டிக்கல் டெக்னிக்கை வச்சு ஜென்ரேட் ஆகுது. அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹேஷ் அப்படிங்கிற ஒரு கீயை வச்சு தான் அது என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஹேஷிங் அல்காரிதம் வச்சு தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹேஷ் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு சிக்னேச்சர் சைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டை என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும். நம்பர்ஸாவோ அல்லது அதர் டேட்டாவோ ரிவர்ஸாவோ கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணும். திருப்பி அதை வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அந்த டாக்குமெண்ட் போகும்போது அதை அன்லாக் பண்ணும்போது அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது அப்படியே அதே ப்ராசஸ் ரிவர்ஸ் நடக்கும். இந்த சிமெட்ரிக் அசம்ட்ரிக் அப்படிங்கிற இன்கிரிப்ஷனாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி அதே ப்ராசஸில் இந்த ஹேஷிங் அல்காரிதங்கிறது நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் ஆகும், திருப்பி டெக்ஸ்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகி
வரும். இதில் நம்ம 2 கீ யூஸ் பண்ணுறோம். அதாவது பெரும்பாலும் இந்த என்கிரிப்ஷன்லையும் டிஜிட்டல்லையும் 2 கீ தான் யூஸ் ஆகும். ஒன்று ப்ரைவேட்டு, இன்னொன்று பப்ளிக் அப்படிங்கிறது. பப்ளிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் கீயாக இருந்துச்சுன்னா இது ப்ரைவேட் கீ வந்து ஒரு இதில் ஓப்பன் கீயாக இருக்கும். அப்போ ப்ரைவேட் கீயும் ஒரே மாதிரியான கீ இருந்துச்சுன்னா அது சிம்மெட்ரிக் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அசிம்மெட்ரிக் அப்படின்னா 2 கீ யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரைவேட் கீ, ஒரு பப்ளிக் கீ. இந்த மாதிரி கீ கன்வர்ஷனில் நடக்கிறதா அதே தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறதையும் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரிஜினல் டேட்டாவில் ஒரு சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபைல் பண்ணியிருப்போம். அது ஹேஷிங் அல்காரிதம் மூலியமா அதில் என்ன ஆயிருது அப்படின்னா என்கிரிப்ட் ஆகி டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து போகுது. அப்போ இதில் என்ன கீ யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் கீ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும்போது அதே ஒரிஜினல் டேட்டா வந்து என்ன ஆகும், டீக்ரிப்ஷன் ஆகும். டீக்ரிப்ஷன் ஆகும்போது பப்ளிக் கீ கொடுத்து மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் சிக்னேச்சரை நம்ம வெரிஃபை பண்ணுறோம். அதாவது ரிசீவருக்கு நம்ம சென்டர் அப்படின்னு அனுப்புனது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த கீயை இது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது பப்ளிக் கீ. ஒன்றும் பிரச்சனை நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு கவர்மெண்ட் இதில் வந்து நம்ம சர்வீஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுவோம் சேவைகளை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஒரு அத்தாரிட்டி அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து ப்ரைவேட் கீ. அப்போ அந்த யூஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு சைன் பண்ணி ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுவார் அந்த வெப்சைட்டில். அப்போ பப்ளிக் பண்ணும்போது அது என்ன கீயாக மாறும் அப்படின்னா பப்ளிக் கீயாக மாறும். ஏன்னா யார் வேணால் எடுத்துக்கலாம். அப்போ திருப்பி நம்ம அதை டவுன்லோட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை பப்ளிக் கீயில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அத்தாரிட்டி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துக்கிறோம். இந்த யூசேஜுக்காண்டி தான் நம்ம இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறத பாருங்கள். டிஜிட்டல் சிக்னேச்சர் செக்யூர் த இன்டெகிரிட்டி ஆஃப் த டிஜிட்டல் டாக்குமெண்ட். சிக்னேச்சர் ஃபுல்லாகவே டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் டாக்குமெண்ட் இஸ் ஏ சிமிலர் வே அஸ் ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஏ அட்டாச்மெண்ட். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஹோல்டர் ஐடென்டி அண்டு ப்ரொவைடர் செக்யூரிட்டி. அந்த சர்டிஃபிகேட்டை எந்த அத்தாரிட்டி கொடுக்குறாங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்த ப்ராசஸ் ஹேஷ்டு வேல்யூ. இந்த சிக்னேச்சர் என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறோம்னா ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஹேஷ் வேல்யூ ஆஃப் ஒரிஜினல் டேட்டா இஸ் என்கிரிப்டட் யூசிங் சென்டர்ஸ் ப்ரைவேட் கீ டு ஜென்ரேட் த டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்போ டிஜிட்டல் சிக்னேச்சரில் என்ன கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைவேட் கீ. சர்டிஃபிகேட்டில் இட் ஜெனரேட்டட் த சிஏ சர்டிஃபைட் அத்தாரிட்டி. நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சர்டிஃபிகேட் வந்து கேட்குறோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அத்தாரிட்டி தான் நம்மளுக்கு அதை சைன் பண்ணுவார். சைன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை ஜெனரேட் பண்ணுவார். இன்வால்வ் போஸ்டர் கீ ஜெனரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி தான் சர்டிஃபிகேட்டை கிரியேட் அப்படிங்கிறது கொடுப்பார். செக்யூரிட்டி சர்வீஸ். ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த சென்டர், இன்டெகிரிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் இன் நான் ரெப்டேஷன். டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணுறாரு. டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுக்கறது மூலியமா டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். இட் ப்ரொவைட் த செக்யூரிட்டி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த சர்டிஃபிகேட் ஹோல்டர். இது முழுக்க சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு ஒரு சேஃபாக ஒரு அத்தாரிட்டி ஒரு சேஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ட் அப்படிங்கிறது கரெக்டான டேட்டாவை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸ்டாண்டர்ட் இட் ஃபாலோ த டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட் இன் டிஎஸ்எஸ். டிஎஸ்எஸ்ங்கிறது டிஜிட்டல் சிக்னேச்சருக்குள்ள யூஸ் பண்ணுறோம். நாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட். இந்த சர்டிஃபிகேட்டில் இட் ஃபாலோ X509 ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இது ரெண்டும் ஒன்று நம்மளை கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைப் வந்து சாப்டர் வந்து டேட்டா என்கிரிப்ஷன். டேட்டா என்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்போ இது வந்து இதுக்காண்டி உள்ளதுன்னா ஒரு அன்ஆத்தரைஸ்டு வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு செக்யூரிட்டியை அடிஷ்னலாக சேர்க்குறதுக்கு தான் அந்த டேட்டா என்கிரிப்ஷனுங்கிறது. இதில் வந்து கீ அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. இந்த 2 மெத்தடு டெக்னிக்கை வச்சு தான் நம்மளுக்கு இந்த என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த என்கிரிப்ஷனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு, ப்ளைன் டெக்ஸ்ட்டை சைபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். இதுதான் இதோடைய மீனிங்கு. அதனால் இந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோங்க. டேட்டா என்கிரிப்ஷன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை என்கிரிப்ட் அதாவது கன்வெர்ட் பண்ணோம். அதாவது ப்ளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் டேட்டா என்கிரிப்ஷன்.
இது எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூசர் ஐடியோ பாஸ்வேர்டோ அல்லது நம்ம டேட்டாவையோ ப்ரொடெக்ட் பண்ணுறது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, ஒன்று அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டேட்டா என்கிரிப்ஷன். சரிங்களா? அதில் பாருங்கள், the conversion of plain text into cyber text is known as encryption. இதுதான் மெயின், இதுதான் அந்த கான்செப்ட். the conversion of plain text, நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் into cyber text, plain textல இருந்து cyber டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்கிரிப்ஷன். அதுதான் plain text அப்படிங்கிறது வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த சைபர் டெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து அன்ரீடபிள் ஃபார்மேட். அதாவது நம்ம வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜிமெயிலில் கொடுக்குறோம் அப்படின்னா, லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம சென்டர் நம்ம வந்து சர்வருக்கு கொடுக்குறோம், கூகுளுடைய ஜிமெயிலுக்கு அக்கௌண்ட்டுக்குள்ளே சர்வருக்கு கொடுக்குறோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா ப்ளைன் டெக்ஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அதே இது ரிசீவருக்கு போகும்பொழுது இடையில டேட்டா டிராஃபிக்கில் இன்டர்மீடியேட்டில் வேறு யாரும் நம்மளுடைய டேட்டாவை விசிபிள் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கொடுக்கக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்டை சைபர் டெக்ஸ்ட், அதாவது அடுத்தவங்க அன்ஆத்தரைஸ்டை வந்து விசிபிளாக பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஃபார்மெட்டை, அந்த டெக்ஸ்ட்டை சைபர் டெக்ஸ்ட் அன்ரீடபிள் ஃபார்மெட்டாக மாற்றி ப்ரொடெக்ட் பண்ணி திருப்பி சர்வர் ரிசீவருக்கு போகும்போது அது கன்வெர்ட் ஆகி போகும், அவங்களுக்கு விசிபிள் ஆகும். அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு டேட்டா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஐடி ஓப்பன் ஆகும். இதுதான் உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதுதான் டேட்டா என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இதனால் நம்மளுக்கு என்னென்ன யூஸ் இருக்குன்னு பாருங்கள். கான்ஃபிடென்ஷியலி நம்ம டேட்டா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலியாக இருக்கும். அன்ஆத்தரைஸ்டுக்கு யாருக்கும் நம்ம டேட்டா அப்படிங்கிறது அக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நம்மளுக்கு இந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், நம்ம டேட்டா கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். அது ஒன்லி ஆத்தரைஸ்டு யூஸருக்கு மட்டும், மற்ற அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் பண்ண முடியாது. அடுத்து டேட்டா இன்டெகிரிட்டிங்கிறது நம்ம டேட்டாவை, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா அப்படியே ரா டேட்டாவை அப்படியே இருக்கும், நம்ம இடையில் யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் இன்டெகிரிட்டி. நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே சைஸும் அதே டேட்டா அப்படியே போகணும். இடையில் யாரும் இன்டர்மீடியேட் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, டேட்டா லாஸ் ஆகிடக்கூடாது. இதுதான் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி. அப்போ இந்த என்கிரிப்ஷனில் நம்மளுக்கு டேட்டா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. அதனால் நம்ம இதை என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆத்தென்டிகேஷன். இதுவும் ஒன் ஆஃப் த ஆத்தென்டிகேஷன் நம்ம என்ன சொன்னோம், நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை டிஜிட்டலாக ஒரு மெக்கானிசத்தில் லாக் பண்ணி வைக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. அதனால் இது என்கிரிப்ஷனில் நம்ம ஆத்தென்டிகேஷனாக இருக்குது. என்கிரிப்ஷன் மே பி யூஸ்டு அஸ் பார்ட் ஆஃப் த ஆத்தென்டிகேஷன். இதுவும் ஒன் ஆஃப் த ஆத்தென்டிகேஷனில் தான் இது இருக்குது. அதனால தான் இதை வந்து ஆத்தென்டிகேஷன் மெத்தட். இதுவும் வந்து அதே ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸில் தான் வருது. அதனால் இது ஒன் ஆஃப் த ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம். அடுத்து நான் ரெப்புடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வேறு யார் கையிலையும் போயிடக்கூடாது, சென்டருக்கு மட்டும்தான் போகணும். டூப்ளிகேட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடக்கூடாது. இதுதான் வந்து நான் ரெப்புடேஷன். த்ரோ என்கிரிப்ஷன் ஈவன் கேன் மேக் ஷியர் தே cannot deny their involvement of க்ரோவிங் ஆர் சென்டிங் எ செலக்டட் பீஸ் ஆஃப் டேட்டா. நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டா அப்படியே போகணும். அந்த இன்டர்மீடியேட்டில் உள்ளவங்களோ யாருமே அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணி டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணி டேட்டாவை மேக் பண்ணி அனுப்பக்கூடாது. அது என்னது நான் ரெப்புடேஷன். இதுக்காண்டி நம்ம இந்த என்கிரிப்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 2 டைப்ஸ் தான். என்னது, சிம்மெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், அடுத்து அசிம்மெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். நான் பொதுவாக ஏற்கனவே மேலே சொன்னேன், என்கிரிப்ஷன்னாவே இதில் கீ அப்படிங்கிற டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். There are multiple encryption techniques each which have been developed with various security requirement in mind. Symmetric and asymmetric. There are 2 types of data encryption. இந்த சிம்மெட்ரிக் கீ அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். இந்த கிரிப்டோகிராஃபி அல்காரிதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் இந்த 2 ப்ராசஸ் மட்டும் நடக்கும். என்கிரிப்ஷனுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ளைன் டெக்ஸ்ட்டு, அது என்ன ஆகும் அப்படின்னா சைபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி திருப்பி யார் ரிசீவரோ அவங்களுக்கு போகும்போது சைபர் டெக்ஸ்ட்டு மறுபடியும் டீக்ரிப்ஷன் ஆகி நம்ம கொடுத்துருக்க டேட்டா அப்படியே ப்ளைன் டெக்ஸ்ட்டாக மாறும். அப்போ இதில் ஒரே ஒரு கீ மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா கன்வர்ஷன் ஆகுது, சைபர் டெக்ஸ்ட்டாக கன்வர்ஷன் ஆகிட்டு திருப்பி
ரிசீவருக்கு போகும்போது நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்தோமோ அல்லது டேட்டா கொடுத்தோமோ அது அப்படியே டீக்ரிப்ஷன் ஆகி ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாகவே போயிடும். இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். நம்ம அனுப்பக்கூடிய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு சிமெண்ட்ரிக் கீயாக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சைபர் டெக்ஸ்ட்டில் என்கிரிப்ட் ஆகி கன்வெர்ட் ஆகி அன்ரீடபிள் ஃபார்மட் ஆகி மறுபடியும் ரிசீவருக்கு போகும்போது திருப்பி நாங்கள் சைபர் டெக்ஸ்ட் வந்து டீக்ரிப்ஷன் ஆகி நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்தோமோ அது அப்படியே விசிபிள் ஆகும். இது சிமெண்ட்ரிக் கீ. இதில் ஒரே ஒரு கீ மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், ப்ரைவேட் கீ மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறோம். சரி, அடுத்து அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் பாருங்கள். சம் கிரிப்டோகிராஃபி மெத்தட்ஸ் எம்ப்ளாய் ஒன் கீ ஃபார் டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் அனதர் கீ ஃபார் டேட்டா டீக்ரிப்ஷன். நம்ம அந்த ஒரே கீயை வச்சு தான் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ரெண்டுமே பண்ணோம். ஒரே கீயை வச்சு தான் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ரெண்டும் பண்ணோம். ஆனால் அசிமெட்ரிக்கில் வந்து என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கீ, ஒன் கீ ஃபார் டேட்டா என்கிரிப்ஷன், அனதர் கீ ஃபார் டேட்டா டீக்ரிப்ஷன். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று ப்ரைவேட் கீயாக இருக்கும், இன்னொன்று பப்ளிக் கீயாக இருக்கும். இதுதான் நம்ம இந்த ஏற்கனவே ஆதென்டிகேஷனில் படிச்சிருப்போம், டிஜிட்டல் சிக்னேச்சரில் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் கீ. நம்மளுடைய ஆதார் கார்டோ அல்லது நம்மளுடைய மார்க் ஷீட்டு ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ நார்மலாக இப்போ எக்ஸாமுக்கு பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுத்து அது வந்து ஸ்கூல் சைடு அல்லது காலேஜ் சைடு அந்த டேட்டா கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அனுப்புவாங்க. இதே ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்போ நம்ம இங்கேருந்து அப்ளை பண்ணும்போது அது ப்ரைவேட் கீ, சரிங்களா? திருப்பி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி அதை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதே வெப்சைட்டில் அந்த விஎஸ்டிஎம்மில் மொத்தமாக தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த கீ எடுத்து அது வந்து என்ன அப்படின்னா அது பப்ளிக் கீ, சரிங்களா? அப்போ என்கிரிப்ஷன் ஆகிறதுக்கு ஒரு கீயும் டீக்ரிப்ஷன் ஆகிறதுக்கு ஒரு கீயும் யூஸ் பண்ணுறோம். அதான் இது அசிமெட்ரிக் கீ. இந்த இமேஜை பார்த்தாலும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சிரமம்னா இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட் அனுப்புகிறோம் என்கிரிப்ஷன் மெத்தடில். சிமெண்ட்ரிக்கில் என்ன பார்த்தோமோ அதே தான், ஒரிஜினல் டெக்ஸ்ட் அனுப்புகிறோம். அதில் பப்ளிக் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், என்கிரிப்ட் பண்ணுறோம், சைபர் டெக்ஸ்ட்டாக மாறுது. அதில் வந்து என்ன ஆகுது, மறுபடியும் திருப்பி ரிசீவருக்கு போகும்போது என்ன ஆகுது, ப்ரைவேட் கீ. இங்கே பப்ளிக் கீ யூஸ் பண்ணுறோம், இங்கே ப்ரைவேட் கீ இன்னொரு கீயை யூஸ் பண்ணி டீக்ரிப்ஷன் பண்ணுறோம். பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ஷனும் ப்ரைவேட் கீயை வச்சு டீக்ரிப்ஷன் ஆகி திருப்பி அதே இது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு போகுது. அப்போ நம்மளுக்கு சிமெண்ட்ரிக்கை விட அசிமெட்ரிக் அப்படிங்கிறது கொஞ்சம் அடிஷ்னல் ப்ரொடக்ஷனாக இருக்கும். அடுத்தது டேட்டா என்கிரிப்ஷன் அல்காரிதம். இதில் சில அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. டிஇஎஸ் இது முக்கியமான கான்செப்ட். ஆனால் இது வந்து ஒரு பழைய மெத்தட், ஓல்டு மெத்தட். இது ஓல்டு சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம். இது யாரும் பெரும்பாலும் இப்போ அதிகமாக கிரிப்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அந்த அல்காரிதமில் ஃபஸ்ட்டு இது தான் யூஸ் பண்ணாங்க. அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. as a result DES has been superseded by other encryption algorithm. மற்ற அல்காரிதத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு வந்த ஒரு சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் ட்ரிபிள் டிஇஎஸ், 3DES அப்படின்னாவே உங்களுக்கு 3நாவே கொஞ்சம் அட்வான்ஸாக போகும். என்கிரிப்ஷன், டீக்ரிப்ட் அண்டு என்கிரிப்ட்ஸ் அகைன் 3 ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணி திருப்பி டீக்ரிப்ட் பண்ணுறோம், டீக்ரிப்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்கிரிப்ட் பண்ணுறோம். அப்போ 3 வகையான என்கிரிப்ஷன் மெத்தட் இதில் நடக்குது. அதனால தான் இது வந்து ட்ரிபிள் டிஇஎஸ் அப்படிங்கிறது. இதில் சில நேரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கொஸ்டினில் கேட்கும்போது 3DES அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அல்காரிதம் வந்து எத்தனை டைம் வந்து நம்மளுக்கு வந்து என்கிரிப்ஷன் ஆகும்னா 3 times. என்கிரிப்ட், டீக்ரிப்ட் அண்டு என்கிரிப்ட் இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னா. இட் மே ரன் வித் ஏ சிங்கிள் கீ அண்டு 2 keys ஆர் 3 செப்பரேட் கீ. ஒரு கீ இல்லைன்னா அது 2 கீயாக இருக்கலாம், இல்லைன்னா 3 செப்பரேட் கீயாஸாக கூட இருக்கலாம். இது வந்து நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணுறது, என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, பிளாக் கொலிஷன், பிளாக் சைபர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதை கரெக்டாக பார்த்துக்கிறேங்க. அடுத்து RSA. இது RSAங்கிறது ஒன் வே அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம். இது வந்து கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு பப்ளிக் கீ அல்காரிதம். இந்த லாங் கீ லென்த், இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கீயோடைய லென்த்து வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நம்பர்ஸ் அது மாதிரி நம்ம பாஸ்வேர்டு கொடுக்குறோம்ல, அதில் சைபர் டெக்ஸ்ட்டில் கன்வெர்ட் ஆகும்போது அதோட கீயோடைய லென்த்து வந்து அதிகமாக இருக்கும். இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நெட்டில். RSA இஸ் பாப்புலர் அண்ட் வைட்லி யூஸ் ஆன்
இன்டர்நெட். இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் தான். இதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுவுமே நம்மளுக்கு 1 வேர்டில் அதிகமாக நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், டிஆர்பியில் கேட்கலாம். SSH, ஓப்பன் பிஜிபி, எஸ்லஸ் மைமண்டு, SSL. SSLங்கிறது வந்து நம்மளுக்கு பேங்க் சைடு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடியது SSL அப்படிங்கிறது. அடுத்து டூஃபிஷ், இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அல்காரிதம். இது எதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது அப்படின்னா டிஎஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக. இதில் எத்தனை பிட்டு அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். 128, 196, 256 பிட்ஸு, அது மாதிரி இதோடைய பிட்டு இது எல்லாத்துக்குமே அது மாதிரி இருக்குது. RSA, TDS, TS இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சைஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அதை விட நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறோங்க. இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ அண்ட் இன்க்ளூட் சம் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் வெராக்ரைப்டு, பிஷிப் அண்டு கீபாஸ். இதுவுமே உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறோங்க. அதாவது நம்ம இது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும். அடுத்து எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது SSL DLS ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் பண்ணுறது. இது பாருங்கள், வாஸ் கிரியேட்டட் அஸ் அன் அப்கிரேட் த RSA அண்ட் ஆஃபர் பெட்டர் செக்யூரிட்டி. RSAலேருந்து ஒரு அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ECC இஸ் அன் அசம்ட்ரிக் மெத்தட். இதையும் அதாவது நம்ம எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபிங்கிறது அசம்ட்ரிக் மெத்தட். ஏற்கனவே ஒரு அசம்ட்ரிக் மெத்தட் இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னது RSAங்கிறது ஒன் வே அசம்ட்ரிக் என்கிரிப்ஷன். அதையும் பார்த்துக்கிறோங்க. த அட்வான்ஸ்டு என்கிரிப்ட் ஸ்டாண்டர்ட் AES என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டு பை த US கவர்மெண்ட். இந்த AES அல்காரிதம் சிம்மண்ட்ரிக் கீ அல்காரிதம் பார்த்துக்கணும். AESங்கிறது ஒரு சிம்மண்ட்ரிக் அல்காரிதம். இதுலேயும் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. 128, 192, 256 பிட்ஸுங்கிறது நம்மளுக்கு இதில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இது வந்து வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்தது, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. டிஎஸ்ங்கிறது இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். மேலே பார்த்ததை கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சிம்மண்ட்ரிக் கீ அல்காரிதம் டெவலப்டு 1970. இது 1970 ஃபஸ்ட்டு டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டுங்கிறது க்ரியேட் பண்ணுறாங்க. நவ் கன்சிடர் அவுட்டேட்டட். இது வந்து பழைய ஒரு அல்காரிதம், ஓல்டு அல்காரிதம். அதனால் இதை வந்து நவ் கன்சிடர் அவுட்டேட்டட் அண்டு இன்செக்யூர் மாடர்ன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்து DDS அப்ளைஸ் த DES அல்காரிதம் 3 times. ஏற்கனவே சொன்னோம்ல, என்கிரிப்ட், டீக்ரிப்ட், என்கிரிப்ட். கேன் யூஸ் 1 or 2 or 3 கேஸ் ஃபார் த ஆடட் security. Vulnerable plaque collision, it plaque cyber nature, slower and less secure newer algorithm. நீ புதுசாக வந்து அல்காரிதத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், செக்யூர்லேயும் கொஞ்சம் லெஸ் தான், கொஞ்சம் கம்மியான செக்யூர் அப்படிங்கிறது. அதாவது எதோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா நியூவாக வந்த அல்காரிதம், அதாவது மேலே உள்ளதில்லை, அடுத்தடுத்து வரக்கூடியது. அடுத்து RSAங்கிறது ரிவர்ஸ்ட் ஜாமீர் அடில்மேன் அப்படிங்கிறது அசம்ட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸிங் ஃபார் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் கீ. அசம்ட்ரிக்னாவே 2 கீ யூஸிங், அதாவது பப்ளிக் அண்டு ப்ரைவேட் கீ. நோன் ஃபார் இட்ஸ் லாங் கீ லென்த் ஆஃப் ஸ்ட்ராங் செக்யூரிட்டி. இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வைட்லி செக்யூர் கம்யூனிகேஷன் ஆஃப் த இன்டர்நெட். இது என்னென்ன ப்ரோட்டோக்கால், இதுவும் நம்ம மேலே பார்த்ததான். அடுத்து டூஃபிஷ் பாருங்க, எ ஃபாஸ்ட் அண்டு ஃப்ளெக்சிபிள் சிம்மட்ரிக் அல்காரிதம். சப்போர்ட் கீ சைஸ் வந்து 128, 129, 256 அப்படிங்கிறது பார்த்துக்கிறோங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. அடுத்து ECCயை பார்த்துக்கிறோங்க. எ மாடர்ன் அசம்ட்ரிக் என்கிரிப்ஷன் மெத்தட் ப்ரொவைட் ஸ்ட்ராங் செக்யூரிட்டி ஷார்ட்டர் தன் லென்த் தேன். ஆனால் என்னென்னா RSAயில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் வந்து லாங் கீ லென்த் யூஸ் பண்ணுவோம், அதுவும் அசம்ட்ரிக் தான். ECCங்கிறதும் அசம்ட்ரிக் என்கிரிப்ஷன் தான். ஆனால் இதில் ஒன்று அட்வான்ஸ்னால் RSAயோட கம்பேர் பண்ணும்போது வித் மச் ஷார்ட்டர் கீ லென்த். இதில் விட நம்மளுக்கு RSAயோட இதில் கீயோட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். காமன்லி யூஸ்டு த SSL அண்டு DLS ப்ரோட்டோக்கால் கேட்பாங்க. அதாவது ECCயில் பயன்படுத்தக்கூடிய ப்ரோட்டோக்கால் என்னென்ன அப்படிங்கிறத கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து AESங்கிறது அஃபீஷியல் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், சிம்மண்ட்ரிக் கீ, பிளாக் சைபர் அல்காரிதம். அடுத்து சப்போர்ட் கீ சைஸ் வந்து 128, 192, 256 அப்படிங்கிறது. இது வந்து இந்த சைபர் அல்காரிதம் இது ஃபுல்லாக வந்து நம்ம ஹில் சைபரு, பிளாக் சைபரு, ஹேஷ் சைபர் இந்த மாதிரியே நம்மளுக்கு இந்த கிரிப்டோகிராஃபியில் படிப்போம். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அதை என்னென்னு சொல்கிறோம். மோர் செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் DES அண்டு 3DS, ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் போத் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஓகே, தேங்க்யூ.